ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றிய அலுவலகத்தில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வைக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு பார்வையிட வந்த அதிகாரியின் வாகனத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் சின்னத்தை பாஜக பிரமுகர் ஒருவர் எட்டி உதைக்கும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. அது பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து தமது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் பரமக்குடி செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். இந்த இஷ்யூ இப்ப எவ்வளவு பெருசா ஆயிருக்கு, இதுக்கு அரசு தரப்புல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு, உங்களுடைய தகவல் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். இன்று மதியத்திலிருந்தே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. மோடியின் புகைப்படத்தை அலுவலகத்தில் மாற்றுவதற்கு பிஜேபியினர் முயன்ற பொழுது அங்கு பணியில் இருந்த ஏபிடிஓ செல்லம்மா அவர்கள் தான் அங்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் அந்த புகைப்படத்தை தன்னால் மட்டும் முடிவெடுத்து மாற்ற முடியாது, ஊராட்சி கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகே மாற்றலாம் என்று அவர் கூறினார். இதனால் அவர்கள் ஆத்திரமடைந்த பிஜேபியினர் நடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஏபிடிஓ செல்லம்மா அவர்கள் தனது வாகனத்தில் ஏறி வீட்டிற்கு சாப்பிட செல்லும் பொழுது அவர்கள் வாகனத்தை மறித்த பிஜேபியினர் அவருடைய காரை மறித்து தாக்க முற்பட்டனர். வாகனத்தின் முன்னும் பின்னும் ஓங்கி அடித்தனர். மேலும் அவர்கள் வாகனத்தின் முன்புறம் உள்ள தமிழக அரசு முத்திரை உள்ள இடத்தையும் ஒரு பாஜக பிரமுகர் ஆத்திரத்தில் ஓங்கி இடித்தார். இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த கவலையடைந்தனர். அதுடன் அந்த அம்மா ஏபிடிஓ செல்லம்மா அவர்கள் மேற்கொண்டு வாகனத்தை எடுத்து செல்லாமல் பின்னோக்கிய வாகனத்தை திருப்பிவிட்டு தனது அலுவலகத்தில் பாதுகாப்பாக இருந்துட்டார். இந்த செயலானது பார்ப்பவரின் மனதில் மிகவும் வேதனையடைய வைத்தது. காவல்துறையினர் அந்த சம்பந்தப்பட்ட பாஜக பிரமுகரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சசிகுமார், இப்போ அந்த நபர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எந்த பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கு, உங்களுடைய தகவல் சொல்லுங்க. இதுவரை அந்த மறியலில் ஈடுபட்டவர்களை முதலில் அப்புறப்படுத்துவதற்கு தான் காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். அதனால் தனிப்பட்டு எவரையுமே கைது செய்யவில்லை. ராமநாதபுரம் மாவட்ட டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தினார். பரமக்குடி ஆர்டிஓ தங்கவேலன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை சீர் செய்ய முற்பட்டனர். அதனால் தனிப்பட்டு யாரையுமே அவர்கள் கைது செய்யவில்லை. முதலில் கும்பலை அப்புறப்படுத்துவதற்கு தான் அவர்கள் முதல் முயற்சியாக இருந்தது. கும்பலை அப்புறப்படுத்தினர். இவருடன் போக்குவரத்து சீரானது. தனிப்பட்டு இதுவரை யாரையும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அர்ணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சசிகுமார்.